ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎஸ்கே டீம் 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்காக வாங்கின பிளேயர்ஸையும் ப்ளஸ் அந்த வாங்கின பிளேயர்ஸோட பேட்டிங் ஆர்டரோட ப்ராபபிலிட்டியும் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக சிஎஸ்கே டீம் பார்த்திங்கன்னா 25 பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயராக நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான் இருக்கார். போன வருஷம் இவர் தான் கேப்டனாக இருந்தார், ப்ளஸ் நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவரோட எபிலிட்டியை இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது தான். இவருக்கு பேராக பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே தான் ஓப்பனிங் இருக்கார். போன வருஷம் இன்ஜுரி காரணமாக இவர் ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் ஆகிட்டார். ஆனால் இவர் ஆடின முந்தின சீசன் வந்து சிஎஸ்கேவோட பெஸ்ட் சீசனாக இருந்து 5வது டைட்டில் இருக்குது. இவரும் ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்காரு. ப்ளஸ் 1 ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் இருக்கார். போன வருஷம் இவர் தான் ஓப்பனிங் ஆனார் ருத்ராஜ் கைக்வாட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண, ரச்சின் ரவீந்திரா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண. அது அந்த மேட்சே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னொரு ஒன் ஆப்ஷனும் இருக்குது. அவர் தான் நம்மளோட ராகுல் திரிபாதி. இவரும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த வருஷம் ஐபிஎல்லில் இவரை வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவம் துபே தான் இருக்கார். இவரோட ஆட்டம் போன வருஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப தாறுமாறாக அடிக்கிற ஒரு பிளேயர் தான் இவர் ஏலத்திலே விடாமல் சிஎஸ்கே டீம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி பையன் சாம் கரன் தான் இருக்கார். இவர் போன வருஷம் பஞ்சாப்கான ஒரு கேப்டனும் பார்த்தாரு. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎஸ்கே டீமில் தான் இருந்தார். ஒரு நல்ல பவுலராக பெர்ஃபார்ம் பண்ணார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான் இருக்கார். இவனும் சிஎஸ்கே டீமுக்கு ஆடி காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு பேர் தான். ப்ளஸ் சிஎஸ்கே டீம் 5வது டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இவர் தான். இந்த 2 பால் 10 ரன் இருக்கும் போது ஜடேஜா அடித்து போய் தோனியை போய் கட்டி பிடிக்கிற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கே, அது சரியான கூஸ்பாம்ஸான மூமெண்ட். அடுத்தது நம்மளோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தான் இருக்கார். இவர் ஆடுற ஆட்டம்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இருக்கார். இவரை போன மெகா ஆக்ஷன்லேயே சிஎஸ்கே டீம் எடுப்பாங்கன்னு எல்லாம் ஆர்வலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் இவர். ஆனால் இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல பீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவரை பற்றி சொல்லணும் தான் அவசியம் இல்லை, ஒரு சரியான பிளேயர். அடுத்து நம்மளோட பத்ரினா தான் இருக்கார். இவர் போடுற பவுலிங் ப்ளஸ் இவரோட 2 க்ரஷிங் யாக்கர்ஸ் எல்லாம் ஆடவே முடியாது. இவரை குட்டி மலிங்கானும் எல்லாம் சொல்லுவாங்க. இவரை வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்த நூர் அகமது போன வருஷம் குஜராத் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி எமர்ஜிங் பிளேயர் ப்ளஸ் நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்பின்னர்ஸ் காம்போ வந்து சிஎஸ்கேக்கு ஒரு சரியான ஹைப் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி தான் இருக்குது. போன வருஷம் அவர் இன்ஜுரி காரணமாக ஐபிஎல் விட்டு ரூல்டில் இருந்தார். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல எக்கனாமிக்கல் பவுலராகவும் இருந்தார். இவர் வந்து சிஎஸ்கே இந்த லோ பட்ஜெட்லேயே தான் வாங்கினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலீல் அகமத் போன வருஷம் டெல்லிக்காக நல்லா விளையாண்டு நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க. இது ஒரு நியூ பால் பிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வாங்கின ஒரு நியூ பிளேயர் ஓவர்டன் தான் இருக்கார். ரீசெண்டாக நடந்த இங்கிலாண்டுக்கும் இன்னொரு டீமுக்கு நடக்கும்போது ரீசெண்டாக 5 விக்கெட் ஆல் எடுத்து ஒரு நல்ல பவுலர் தான் இவர். தீபக் ஹூடா இவரும் ஒரு நல்ல கெப்பாசிட்டியுடைய பிளேயர் தான். நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற ஒரு பிளேயர். மேபி பேட்ஸ்மேன்ஸ் இந்த பிளேயிங் லெவனில் இல்லாத சான்ஸ் ஓரளவுக்கு இன்னிங்ஸ் ஓரளவுக்கு சாயமாக போச்சுன்னா இவர் இம்பேக்டாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நேத்தன் ஹெலிஸ், இவர் ஒரு நல்ல பவுலர் தான். இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா ஓரளவுக்கு டீசென்ட் எக்கானமியில் போட மாட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சங்கர் தான் இருக்கார். இவர் போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி ஒரு நல்ல அட்டாக்கிங் கேம் பிளே ஒரு ஃபினிஷிங் ரோலில் பண்ணிச்சு நிறைய மேட்ச் ஜெயிக்கவும் வச்சுருக்காரு அந்த டீமுக்கு. இவரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக்கு தான். ப்ளஸ் இவர் ஒரு தமிழ் பிளேயரும் கூட. அடுத்து ஸ்ரேயாஸ் கோபால், இவர் கடந்த ஒரு 2-3 வருஷமாக அவ்வளோவா ஒன்றும் ஃபார்மில் இல்லை. மேபி இந்த சீசன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாமன்றதை நம்ம நம்பலாம். ஸோ சிஎஸ்கே டீம் வாங்கின இந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் மற்ற டீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தோனி வந்து போன வருஷமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.